Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அதாவது ரீசன்ட்டா போட்டுருந்தேன். நெக்ஸ்ட் பிடிஏல என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்கன்னு போட்டுருந்தேன். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா யூனிட் வைஸ் ஒரு சாப்டர்ல எவ்வளவு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண போறோம். இந்த சாப்டர் மட்டும் பார்த்தா நம்மளுக்கு எவ்வளவு மார்க் வரும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிடிஏ क्वेश्चन பேப்பர்லயே உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு மார்க்குக்கு கேட்டிருக்காங்கன்றதையும் நீங்க பார்க்க போறீங்க. ஓகேங்களா? சோ மொத்தமா எவ்வளவு மார்க்குக்குன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். ஸோ இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து யூனிட் டீட்டெயில்ஸ் இங்கே சைடில் இருக்கிறது எல்லாமே யூனிட்ஸு. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 3லேயே வந்து அல்ஜிப்ராவும் மேட்ரிக்ஸும் தனியாக பிரிச்சுருக்காங்க. இது ஜாமெண்ட்ரி, அப்புறம் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி தனியாக பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லெசன் வைஸ் அப்படி இல்லைன்னா டாபிக் வைஸ். இப்போ லெசன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் பிடிஏல வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் 2 கேட்டிருக்காங்க, 2 மார்க் 2 கேட்டிருக்காங்க, 5 மார்க் 2 கேட்டிருக்காங்க. மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 16 மார்க்ஸ். ஸோ பிடிஏ 2லேயும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பிடிஏ 3ல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் வந்து 1 கேட்டிருக்காங்க, 5 மார்க் வந்து 3 கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 19 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. பிடிஏ 4ல் பார்த்திங்கன்னா சேம் 2 கேட்டிருக்காங்க 16 மார்க்குக்கு. பிடிஏ 5ல் 15 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. பிடிஏ 6ல் 16 மார்க். உங்களோட கவர்மெண்ட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சேம் 16 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஆஃப் இயர்லியில் வந்து பார்த்திங்கன்னா 14 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ரேஞ்ச் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி வரும்னா 1 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். சம்டைம் 2 கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மார்க்லேயும் அதே தான், ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் மோஸ்ட்லி கண்டிப்பாக 1-2 மார்க் கேட்பாங்க. அதே போல் 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 5 மார்க்ஸ் கேட்பாங்க. சம்டைம் உங்களுக்கு 3 5 மார்க்ஸும் கேட்கலாம். ஸோ மினிமமாக நீங்கள் 14 மார்க் வாங்கலாம், மேக்ஸிமமாக 19 மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ ஆவரேஜாக 16 மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக தரவாக இருந்தால் எவ்வளோ மார்க் வரும்? 16 மார்க்ஸ் வரும். அதே இது சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ். சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து 3 வரும், 2 மார்க் 3 வரும், 5 மார்க் 2 வரும். ஸோ இது பிடிஏல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 19 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடிஏ 2 இல்லை 1 மார்க் 1, 2 மார்க் 3 கேட்டிருக்காங்க, 5 மார்க் 2 கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 17 மார்க்ஸ். பிடிஏ 3ல் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் 2, 2 மார்க் 3, 5 மார்க் 2. ஸோ டோட்டல் 18 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிடிஏ 4 வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் 3 கேட்டிருக்காங்க, 2 மார்க் 2 கேட்டிருக்காங்க, 5 மார்க் 2 கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 17 மார்க்ஸ். பிடிஏ 5ல் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் 2 கேட்டிருக்காங்க, 2 மார்க் 3 கேட்டிருக்காங்க, 5 மார்க் 2 கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 18 மார்க்ஸ். சேம் பிடிஏ 6லேயும் 18 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் மாடல்லையும் 18 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஆஃப் இயர்லிலையும் வந்து பார்த்திங்கன்னா 18 மார்க்ஸுக்கு. ஸோ ரேஞ்ச் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? 1 மார்க் வந்து கண்டிப்பாக 1 இல்லை 3 கொஷின்ஸ் கிட்டே கேட்பாங்க, 2 மார்க் 2 இல்லை 3 கிட்டே கேட்பாங்க, 5 மார்க்ஸ் கண்டிப்பாக 2 கேட்பாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக நம்ம மினிமம் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்? 17 மார்க், மேக்ஸிமமாக 19 மார்க்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு 18 மார்க்ஸ் கிட்டே வந்துடும். ஓகேங்களா? ஸோ யூனிட் 3 அல்ஜிப்ரா மட்டும், மேட்ரிக்ஸ் இல்லாமல் அல்ஜிப்ரா மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2, 2 மார்க் 2, 5 மார்க் 2. ஸோ டோட்டல் 16 மார்க்ஸ். அதாவது யூனிட் 3யே நீங்கள் ஆஃபாக பிரித்து அல்ஜிப்ரா மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு 16 மார்க்ஸுக்கு வரும். அதே இது மேட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 7 மார்க்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பிடிஏ 2ல் பார்த்திங்கன்னா 15 மார்க்ஸ் 7 மார்க்ஸ். பிடிஏ 3லேயும் அதே 15 7 மார்க்ஸ். பிடிஏ 4ல் வந்து பார்த்திங்கன்னா 18 மார்க்ஸ் 5 மார்க்ஸ். பிடிஏ 5ல் வந்து பார்த்திங்கன்னா 16 மார்க்ஸும் 8 மார்க்ஸும். பிடிஏ 6ல் வந்து பார்த்திங்கன்னா 18 மார்க்ஸ் 6 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மாடல் வந்து எப்படின்னா 20 மார்க்ஸுக்கும் 4 மார்க்ஸுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இயர்லியில் 18 மார்க்ஸுக்கும் 8 மார்க்ஸுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஓவராலாக இதில் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? ஸோ ஒரு கொஷின் இல்லைனா 3 கொஷின். அதே போல் தான் 2 மார்க்ஸ்லேயும் 1 இல்லை 3, 5 மார்க்ஸில் 2 இல்லை 3 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதே போல் தான் இதுலேயும். ஸோ டோட்டலாக நீங்கள் இதில் எவ்வளோ மார்க் எதிர்பார்க்கலாம்னா மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா 19 மார்க்ஸ், மேக்ஸிமமாக பார்த்தா 28 மார்க்ஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4. யூனிட் 4ல் என்னென்னா 1 மார்க் 2, 2 மார்க் 1, 5 மார்க் 1. ஸோ டோட்டல் 9 மார்க்ஸ். பிடிஏ 2ல் வந்து பார்த்திங்கன்னா 8 மார்க்ஸ். பிடிஏ 3லேயும் 8 மார்க்ஸ்.
PTA 4ல வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ், PTA 5ல வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ், PTA 6ல வந்து பார்த்தீங்கன்னா 9 மார்க்ஸ். ஸோ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ். ஸோ ஆஃப் இயர்லியில் 6 மார்க். அப்போ டோட்டலாக நம்ம இதில் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? மினிமமாக 6 மார்க்ஸ், இல்லை மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க். அதே போல் குவாடினேட் ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 1, 2 மார்க் 1, 5 மார்க் 1. ஸோ டோட்டல் 8 மார்க்ஸ். இதில் 11 மார்க்ஸ். PTA 3ல 12 மார்க்ஸ், PTA 4ல 14 மார்க்ஸ், PTA 5ல 9 மார்க்ஸ், PTA 6ல 8 மார்க்ஸ், கவர்மெண்ட் மாடலில் 8 மார்க்ஸ், ஆஃப் இயர்லியில் 11 மார்க்ஸ். ஸோ நம்ம மினிமமாக எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? 8 மார்க்ஸ். மேக்ஸிமம் நீங்கள் 14 மார்க்ஸ் இருக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 8 மார்க்ஸ், 9 மார்க்ஸ், 8 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இதில் வந்து ஆவரேஜாக நம்ம பார்த்தோம்னா மினிமமாக 8 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம், மேக்ஸிமமாக 10 மார்க்ஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம். மென்சுரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் 1, 2 மார்க் 1, 5 மார்க் 2 கேட்பாங்க. மென்சுரேஷனில் 2 5 மார்க் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 13 மார்க்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ், PTA 3ல 9 மார்க்ஸ், PTA 4ல 8 மார்க்ஸ், PTA 5ல 14 மார்க்ஸ், PTA 6ல 13 மார்க்ஸ், கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13 மார்க்ஸ். இதில் ஆஃப் இயர்லியும் பார்த்தீங்கன்னா 13 மார்க்ஸ். ஸோ நம்ம இதில் மினிமமாக எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? 8 மார்க்ஸ் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் வரைக்கும் கேட்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க், அதே ப்ராபபிலிட்டிலையும் 8 மார்க். PTA 2லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க், 8 மார்க், PTA 3ல 8 மார்க், 8 மார்க், 4ல 7ம் 9 மார்க்ஸும், அப்புறம் 8 மார்க்ஸ் 8 மார்க்ஸ், 6ல 8 மார்க்ஸ் 8 மார்க்ஸ், கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மார்க்ஸ் 6 மார்க்ஸ். இதில் ஆஃப் இயர்லியில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் 8 மார்க்ஸ். ஸோ டோட்டல் நம்ம மினிமமாக எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? 6 எதிர்பார்க்கலாம், மேக்ஸிமமாக 9 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் டிப்ஸ் என்னென்னா, அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் மார்க், நம்ம கண்டிப்பாக பாஸ் மார்க் நீங்கள் வாங்கணுன்னா என்ன பண்ணணும்னா, மாஸ்டரிங் ஃபஸ்ட்டு 3 யூனிட் இருக்குங்க இல்லையா, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, அந்த யூனிட்டும் லாஸ்ட் யூனிட் 8th யூனிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அண்ட் ஃபோர்த் லாஸ்ட் யூனிட் 8th, மொத்தம் இந்த 4 யூனிட் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாலே உங்களோட டோட்டல் 62 to 86 மார்க், ஆவரேஜாக 74 மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இன்க்ளூடிங் என்னென்னா கிராஃபு, ஜாமெண்ட்ரி, புக் பேக் 1 மார்க். ஓகேங்களா? ஸோ இன்க்ளூடிங் என்னென்ன கிராஃபு, ஜாமெண்ட்ரி, புக் பேக் 1 மார்க். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப மேக்ஸில் ஃபெயில் ஆகிறீங்களா, இல்லை என்னால் மார்க்ஸில் ஒரு 50 அபோவே எடுக்க முடியல, 50 கீழவே தான் நான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த இருக்க 1 வீக்கில் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்புறம் வந்து 8th லெசன். ஸோ இந்த 4 லெசன் மட்டும் படித்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக 62 to 86 மார்க், ஸோ ஆவரேஜாக 74 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன பண்ணணும், இன்க்ளூடிங் கிராஃபு, ஜாமெண்ட்ரி, புக் பேக் 1 மார்க். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேன் ஸ்கோர் 80+ மார்க்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணலாம் பை ப்ராக்டிஸிங் தி PTA கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நான் ஆல்ரெடி PTA கொஷின்ஸ் போட்டேன் இல்லையா, இந்த லெசன்லேருந்து இந்த கொஷினில் கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ நீங்கள் அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே கூட போதும், கண்டிப்பாக நீங்கள் 80 அபோவே எடுக்கலாமா. நெக்ஸ்ட் அதர் யூனிட்ஸ் வி கேன் பூஸ்ட் தேம் ஃபார் ஃபர்தர் மோர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லையா, ஸோ அது எப்படி, அதில் எவ்வளோ மார்க்ஸ் நம்மளுக்கு வரும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ PTA 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் ஒன்று தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? PTA 2ல் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. PTA 3ல் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்லேயும் 5 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. PTA 4ல் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. PTA 5லையும் 2 மார்க்கில் மட்டும். PTA 6ல் 1 மார்க் 2 மார்க் ரெண்டுத்துலேயும் 1 கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் மாடலில் 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 4 1, ஸோ 13. ஸோ 13 கிட்ட வருது. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒன்று தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிட் 2 சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேல்யூ வந்து 35 கிட்ட வருது. அதாவது 1 மார்க்கில் 1, மோஸ்ட்லி 1 மட்டும் க்ரியேட்டிவாக கேட்குறாங்க. 1 மார்க் 2 மார்க் இல்லை 5 மார்க், மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு 1 மார்க்கில் தான் அதிகமாக கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், ஸோ 1 வேர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4, PTA 1ல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 7 8 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 7 9 கேட்டிருக்காங்க. இதில் வந்து 10 கேட்டிருக்காங்க.
இதில் 8. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலேயும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நோட் பார்ட் 4 கிராஃப் ஜாமெண்ட்ரி கிரியேட்டிவ் கொஷின்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட் ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து கிராஃப் ஜாமெண்ட்ரி வந்து க்ரியேட்டிவாக கேட்டிருக்கிறது இதில் கன்சிடர் பண்ணல ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா சம்மரி ஆஃப் கொஷின்ஸ். சம்மரி கொஷின்ஸ் அதாவது பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 இருக்கீங்க இல்லையா. ஸோ அதில் சம்மரி கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா 12 கொஷின்ஸ், டெஃபினிஷன் தியரம் வந்து 1, எக்ஸசைஸில் 9 கொஷின்ஸ். அதாவது இப்போ நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிஏல வந்து பார்த்திங்கன்னா 12 எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டிருக்காங்க, 9 எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க, யூனிட் எக்ஸசைஸ் 2 கேட்டிருக்காங்க, க்ரியேட்டிவ் 4 கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 28 கொஷின்ஸ். பிடிஏ 2ல் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் 4 எக்ஸாம்பிள், 17 எக்ஸசைஸ், ஸோ டெஃபினிஷன் 1, யூனிட் எக்ஸசைஸ் 1, க்ரியேட்டிவ் 5, ஸோ டோட்டல் 28. பிடிஏ 3ல் வந்து பார்த்திங்கன்னா 10 எக்ஸாம்பிள், டெஃபினிஷன் கேட்கல, எக்ஸசைஸ் 12, யூனிட் எக்ஸசைஸும் கேட்கல, க்ரியேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 6 கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 28 மார்க்ஸ். பிடிஏ 4ல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 6 கேட்டிருக்காங்க, டெஃபினிஷன் 2 கேட்டிருக்காங்க, எக்ஸசைஸ் 14 கேட்டிருக்காங்க, யூனிட் எக்ஸசைஸ் 1 கேட்டிருக்காங்க, க்ரியேட்டிவ் 5 கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 28. ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டில் எப்படி கேட்டிருக்காங்க, ஆஃபேலியில் எப்படின்னு, ஸோ மொத்தமாக 28 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 67 இருக்குது, டெஃபினிஷன் 7 இருக்குது, எக்ஸசைஸ் வந்து 100 இருக்குது, யூனிட் எக்ஸசைஸ் வந்து 5, க்ரியேட்டிவ் வந்து 45 கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நம்ம 8, 1 இதெல்லாம் இதுவாக இருக்குது. ஸோ எக்ஸசைஸில் தான் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 42%. ஸோ நம்ம எக்ஸசைஸ் தான் நிறைய பார்க்கணும். எக்ஸசைஸ் நிறைய பார்த்தாலே நம்ம ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. பகுதி 4 வடிவியல் வரைபடம். அனைத்து பிடிஏ வினாத்தாள்களில் இப்பகுதியில் மாற்று வினாவாக கணக்கே கேட்கப்பட்டுள்ளது. ஆயினும் அரையாண்டு தேர்வு மாதிரியிலேயே பொது தேர்வு வினா அமையும் எனும் இயக்குனரின் கூறுக்கிணங்க வடிவியலுக்கு மாற்றாக வடிவியல் வினாவும் வரைபடத்திற்கு மாற்றாக வரைபடமே அமையும் என நம்புவோம். ஆயினும் 24 செய்முறை வடிவியல் வினாக்கள் மற்றும் 20 வரைபட வினாக்களையும் நன்கு பயிற்சி அளித்து தேர்வை எதிர்கொள்வோம். அதாவது என்னென்னா, இங்கே இப்போ வந்து நடுவில் உங்களுக்கு வந்து ஆஃபேலிலையோ இல்லை குவார்டர்லிலையோ இதுலையோ சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஆஃபேலியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபேலியில் தான் வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நடுவில் வந்து ஒரு சிலது சேஞ்ச் ஆகிருந்தது. ஸோ அதெல்லாம் கிடையாதா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னென்னா கிராஃப்க்கு கிராஃப் தான் கேட்பாங்களா, ஜாமெண்ட்ரிக்கு ஜாமெண்ட்ரி தான் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 28 வரை மதிப்பெண்களுக்கு சராசரியாக 21. அதாவது மொத்தம் நீங்கள் க்ரியேட்டிவ் கொஷின்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னா 15 to 28 மார்க்ஸ் கிட்ட. ஸோ அது வந்து 4 வினாக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இடம்பெற்றுள்ளது. பாடம் 2, 3லேருந்து அதிக வினாக்கள், அதாவது லெசன் 2, 3ல் தான் க்ரியேட்டிவ் அதிகமாக கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அப்புறம் லெசன் 8, 7 மற்றும் 1லேருந்து அதிக எண்ணிக்கையில் கேட்கப்பட்டுள்ளது. கட்டாய வினாக்கள் அனைத்து கட்டாய வினாக்களும் எண் 28, 42 வினாக்களாகவே அல்லது இறுதியில் உள்ள அழகு பயிற்சியில் இருந்தோ கேட்கப்பட்டுள்ளது. தேர்ச்சிக்கு வழி பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அனைத்து வகை வரைபடம் மற்றும் செய்முறை வடிவியல் கணக்குகளை நன்கு பயிற்சி செய்து புத்தகத்தில் உள்ள 1 மதிப்பெண் வினாக்களை கற்று தேர்வதுடன் முதல் மற்றும் கடைசி பாடம் அலகு 1, 8 அணிகள் பகுதியை நன்கு பயிற்சி செய்தால் நிச்சயம் 40 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று தேர்ச்சி அடையலாம். அதாவது நீங்கள் கிராஃபு, ஜாமெண்ட்ரி, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லெசன் லாஸ்ட் லெசன் மட்டும் நல்லா தரவாக பண்ணாலே 40க்கு மேலே எடுத்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.